A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalms chapter 40 verse 9 to 17. ஸோ சங்கீதம் 40வது அதிகாரம் அதில் 9லேருந்து 17வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷன் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது நம்ம நேற்று பார்த்தது வந்து என்ன, டேவிடுக்கு வந்து ஒரு ரெஸ்கியூ வருது. அதாவது ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரை காப்பாற்றுறாரு. ஸோ அந்த சூழ்நிலையிலேருந்து இப்போ என்ன போகிறாரு, டேவிட் வந்து ரெஸ்கியூலேருந்து ஒரு மிஷன் போகிறார். அதாவது மிஷன்னா என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவருக்கு பண்ண அந்த நன்மையை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஸோ என்ன பண்ணுறாரு, டேவிடால் அமைதியாக இருக்க முடியல. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து அவரோட காங்கிரிகேஷன், அவரோட மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் பண்ண அந்த ரைச்சியஸ் டீட்ஸை பற்றி சொல்கிறார், பரிசுத்தமான விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ஆண்டவரோட அன்பு, ஆண்டவரோட விசுவாசத்தை என்ன பண்ணுறாரு, அவரோட மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அதே மவுத்து என்ன சொல்லுது, அதே வாயில் டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் இத்தனை நன்மைகள் பண்ணியிருக்காரு, ஆனாலும் எனக்கு என்ன இருக்குது, இன்னும் ஆண்டவர் எனக்கு நிறைய செய்யணும், ஆண்டவரோட உதவி எனக்கு இன்னும் தேவை. ஸோ அதாவது என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே இந்த நன்மையிலேருந்து என்னை காப்பாற்றிட்டாரு, இதோட ஆண்டவரே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லலை. அவர் என்ன ஒத்துக்கிறார், ஆண்டவர் எனக்கு நன்மை பண்ணார் உண்மை, ஆனால் ஆண்டவர் இன்னும் எனக்கு நிறைய நன்மை பண்ணு, இன்னும் நிறைய உதவி பண்ணு, ஏன்னா ஆண்டவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அந்த கோஎக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. God has been good to me, God will still need to be good to me for me to survive. ஸோ அந்த கோஎக்ஸிஸ்டன்ஸ் பற்றி தான் டேவிட் இங்கே பேசுகிறார். ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற கீ வேர்ஸ் வந்து verse 17. ஸோ Psalms chapter 40 verse 17 which says, As for me, I am poor and needy, but the Lord takes thought for me. You are my help and my deliverer. இன்னொரு சொல்கிறேன், As for me, I am poor and needy, but the Lord takes thought for me. You are my help and my deliverer. ஸோ இங்கே டேவிட் கிட்டேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, டேவிட் வந்து அவருக்கு இருக்க கஷ்டங்கள்லாம் முடிஞ்சிச்சுன்னு நடிக்கலை, அவருக்கு இருந்த கஷ்டங்களை பற்றியும் பேசுகிறாரு. ஆனால் அவர் என்னவும் சொல்கிறாருன்னா, அதாவது நீடியாக இருக்கிறார். அதாவது ஆண்டவர் எனக்கு பழைய கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் விடுதலை கொடுத்துருக்கீங்க, ஏன்னா இன்னும் நிறைய கஷ்டங்கள் வரும், இன்னும் நிறைய சோதனைகள் வரும், அதுக்கும் நீங்கள் தேவைன்ற அந்த ஆட்டிடியூட் தான் டேவிட் கிட்ட நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது என்னென்னா, த நீட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆண்டவர் வந்து பழசுலையும் நம்மளுக்கு விசுவாசத்தோடு இருந்திருக்காரு, எதிர்காலத்தையும் அவர் விசுவாசமாக நம்மளுக்குள்ள ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேவிட்லேருந்து எடுத்துக்க போகிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஒரு முக்கியமான சர்ஜரி போகிறாங்க, ஓகேவா, ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் சர்ஜரி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும், அந்த சர்ஜரிக்கு அப்புறம், அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம், ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறாங்க, வெளியே வந்துட்டோன்னே ஒரு 6 hour 7 hour சர்ஜரிக்கு அப்புறம் வெளியே வராங்க, ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டு அனஸ்தீசியாலாம் போகுது. அப்போ அவங்களுக்கு வந்து கான்ஷியஸ் வருது. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபோன் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க, யார்கிட்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃபேமிலிக்கிட்டலாம் சொல்லுவாங்க, சர்ஜரி நல்லா போச்சு, எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு இன்னும் என்ன தேவை, ஹாஸ்பிட்டலில் மருந்து தேவை, ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிக்கு அப்புறம் என்ன, போஸ்ட் சர்ஜரிக்கு நிறைய மெடிசன் தருவாங்க. ஏன்னா உள்ள சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணால் நிறைய பெயின் கில்லர்ஸ், நிறைய எக்ஸ்ட்ரா மெடிசின்ஸ்லாம் தேவை, எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவை அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன ஒத்துக்கிறாங்க, சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு, இந்த பெரிய பிரச்சனை என்னாச்சு போச்சு, ஆனாலும் அவங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு ஹெல்ப் தேவை, இன்னும் அவங்களுக்கு உதவி தேவை, இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட்டு தேவை. சப்போர்ட் இல்லாமல் அவங்களால சொல்ல முடியாது அந்த மாதிரிலாம். ஸோ அதே மாதிரி தான் என்ன இருக்கார் டேவிடு, பழைய பிரச்சனைலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தா, ஆனாலும் எனக்கு என்ன தேவை, இன்னும் ஆண்டவர் தேவை. இந்த காலத்தில் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவோம், ஆண்டவர் வந்து ஒரு பெரிய கஷ்டத்துலேருந்து விடுதலை கொடுத்துட்டோன்னே அப்படி ஆண்டவர் விட்டு தள்ளி வந்துடும். ஓகே ஆண்டவரே தேங்க்யூ இதெல்லாம் பண்ணதுக்கு, இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு தள்ளி வந்துடும். ஆண்டவர்கிட்ட அவ்வளோ நேசிக்க மாட்டோம், ஆண்டவர்கிட்ட அவ்வளோ தேட மாட்டோம், ஆண்டவர்கிட்ட அவ்வளோ ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே டேவிட் என்ன சொல்கிறாரு, I have come out from the surgery but I still need your support. நம்மளுக்கு என்ன பண்ண ரிமைண்ட் பண்ணுறேன், சர்ஜரியிலேருந்து நம்ம வந்திருக்கோம், ஆனாலும் நம்மளுக்கு என்ன இன்னும் தேவை, அந்த பெயின் கில்லர்ஸ் தேவை, நம்மளுக்கு இன்னும் என்ன தேவை, நிறைய மெடிசன்ஸ் தேவை, நம்மளுக்கு இன்னும் என்ன தேவை, நிறைய ட்ரிப்ஸ் தேவை, ஸோ நிறைய இன்னும் என்ன தேவை, நிறைய ஸ்டிச்சஸ் தேவை நம்மளுக்கு. ஸோ இதை தான் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு டேவிடு ஞாபகப்படுத்துறார். ஸோ நம்ம நிறைய கஷ்டங்கள்லேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துக்கக்கூடாது. we still need God. நம்ம இன்னும் ஆண்டவர் மேலே தான் சார்ந்திருக்கோம், நம்ம இன்னும் ஆண்டவர் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன அந்த தப்பு பண்ணுவோன்னா, அந்த சர்ஜரிலேருந்து வந்தோடனே ஆண்டவர் தேங்க்யூ குட் பைன்னு சொல்லாமல் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுக்கு இன்னும் ஆண்டவர் தேவை, அவர் இருந்தால் தான் நம்மளால் விசுவாசம் மூலமாக இருக்கும், அவர் இருந்தால் தான் நம்மளால் we can keep our faith, we can sustain our faith and we can persevere our faith and we can carry on in our walk in faith. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். And that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord,
You are a God that is always there for us, Lord, but it is in our attitude that we take it for granted, in the sense that after deep and big difficulty, Lord, that we are more prone to forget about you and just ignore you, Lord. Lord, please forgive us for that, and Lord, please give us the wisdom and the grace to remember that, Lord, we need you, even in times of surgery and even in times of post surgery, Lord, that we always need you, Lord, and that, Lord, that you are the Lord who sustains us, Lord. Lord, help us remember that, and help us keep the same earnest desire in seeking and loving you before our difficulties as we do after you deliver us from our difficulties. All of this in Christ's name I pray. Amen.